திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சூடான் நாட்டிலே உள்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய தீவிரமான உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. அங்குள்ள கிளர்ச்சி படைகள் அரசு ஆதரவு படைகளுக்கு எதிராக போர் தொடுத்து அது நிமித்தமாக சுமார் 200 பெண்கள் குழந்தைகள் உட்பட 200 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். இது உலக அளவிலே பார்க்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய வன்முறையாக கருதப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, சூடான் நாட்டிலே இதுவரையிலும் உள்நாட்டு போர் மற்றும் கலவரத்தினாலே இதுவரையிலும் 60,000 பேர் உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில் தற்போது ஒரு சில நாட்களுக்குள்ளாக நடந்த இந்த உள்நாட்டு போரிலே கிளர்ச்சியாளர்கள் நடத்தின அந்த தாக்குதலிலே சுமார் 200 பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, 80 லட்சம் பேர் இப்படிப்பட்ட உள்நாட்டு போரினாலே அந்த தேசத்திலே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆப்பிரிக்க நாடான இந்த சூடான் நாட்டிலே தொடர்ந்து கிளர்ச்சியாளர்கள் ஏற்படுத்தி வருகிற இப்படிப்பட்ட தாக்குதல்கள் போரினாலே பல உயிர் சேதங்களும் பொருளாதார சீர்குலைவும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பிடத்தக்க காரியம். இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சூடான் நாட்டில் உள்நாட்டில் கிளர்ச்சி படை தாக்குதல் நடத்திய சம்பவம் உலக அளவில் நெஞ்சை பதற வைத்துள்ளது. இன்று நடைபெற்ற தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட சுமார் 200 பேர் பலியான சோகம் நடந்துள்ளது. ஆப்பிரிக்காவில் உள்ள சூடான் நாட்டில் மிக தீவிரமாக உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. இதனால் அந்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அரசு நிர்வாகம் என்பது செயல்பாட்டில் இல்லை. அப்பொழுது முதல் இப்பொழுது வரை உள்நாட்டு போரில் சுமார் 60,000 மக்களை இழந்துள்ள சூடான் உள்நாட்டிலேயே 80 லட்சம் இடம்பெயர்வையும் எதிர்கொண்டு இருக்கிறது. அரசு ஆதரவு படைகள் கிளர்ச்சி படைகளிடையே போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள ஒயிட் நைல் மாகாணம் அல்கிட்டா நகரில் கிளர்ச்சி படை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் என 200 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். சூடானில் நடந்து வரும் மனித உரிமை மீறல்கள் தொடர்வதால் அந்நாட்டில் மக்கள் தத்தளித்து தவித்து வருகின்றனர். சூடானில் நடைபெற்று வருகிற இந்த உள்நாட்டு போர் கலவரம் நிறுத்தப்பட ஒரு சமாதான சூழலை கர்த்தர் கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். நாடுகளுக்குள்ளே நடைபெறுகின்ற யுத்தம் ஒரு பக்கம் இருக்கையில், நாட்டுக்குள்ளேயே நடைபெறுகின்ற இப்படிப்பட்ட யுத்தங்கள் நிமித்தமாகவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த தேசங்கள் சந்தித்து வருகிறது. குறிப்பாக உணவிற்கான தேடல், தண்ணீர், அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் தவிப்பது, இன்னும் பொருளாதார மிகப்பெரிய சீர்குலைவு, எல்லாவற்றிற்கும் மேலாக உயிரிழப்புகள், இரத்த சிந்துதல்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் தடுத்து நிறுத்தப்பட உலக அளவில் நடைபெறுகின்ற இந்த மாதிரி யுத்தங்கள், உள்நாட்டு போர் கலவரங்கள் நிறுத்தப்பட கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களுக்கிடையே ஒரு பக்கம் யுத்தம் நடந்து வருகிற அதே சூழ்நிலையில் தேசத்துக்குள்ளேயே உள்நாட்டு கலவரங்கள் பல நாடுகளில் நடைபெற்று வருகிறதுனாலே உலக அளவிலே மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவை ஒவ்வொரு தேசமும் சந்தித்து வருகிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சூடான் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற உள்நாட்டு போர் நிமித்தமாக அங்கே ஒரு மிகப்பெரிய சீரழிவை நாங்கள் பார்த்து வருகிறோம் அப்பா. இதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆப்பிரிக்க தேசமான இந்த சூடான் தேசத்திலே கிளர்ச்சி படையாளர்கள் நடத்தியிருக்கிற இந்த தாக்குதலிலே ஆண்டவரே, பெண்கள் குழந்தைகள் என 200 பேர் பலியாயிருக்கிற அதே சூழ்நிலையில் இதுவரையிலும் 60,000க்கும் அதிகமான பேர் இந்த உள்நாட்டு போரினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் பொழுது ஆண்டவரே, இப்படிப்பட்ட வன்முறை கலவரங்கள், உள்நாட்டு போரினை, இரத்தம் சிந்துதலை கொண்டு வர போராடுகிற சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஒரு சமாதான சூழ்நிலை உண்டு பண்ணி கொடுங்க. தொடர்ந்து உள்நாட்டு போர்
ஆண்டவரே தகப்பனை நடந்து வருகிறபடியினாலே மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இங்கு ஒரு அமைதியான சூழலை கட்டளையிட்டு சமாதானத்தை கொண்டு வர நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.